இன்றைய காலை பொழுதிலும் இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் இன்றைக்கு கவலையோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சனைக்கு எப்பொழுதுதான் தீர்வு வரும்? என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் தீர்வு வரும்? திருமண தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய தொழிலின் பிரச்சனையில் ஒரு போராட்டத்தில் எப்பொழுது தீர்வு வரும்? என்னுடைய ஊழிய பாதையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதே, சத்ரு கொண்டு போட்டு கொண்டிருக்கிறானே, அதிலிருந்து எப்பொழுது ஒரு விடுதலை வரும் என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சத்ரு கொண்டு போடுகிற பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், வியாகுலங்கள், இக்கட்டுகள், ஆபத்துகள், இவைகளை எல்லாவற்றையும் தேவன் தடுத்து சத்ரு சேனைக்கு போராடி நம்மை சத்ருவினிடத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஜனங்களுக்கு எந்த ஆகாரமும் கொடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு வைத்திருந்தார். ஆனால் மோசேயின் மூலம் அந்த ஜனங்களை மீட்டெடுத்து நடத்தி கொண்டு வரும்போது செங்கடல் குறுக்காக நின்றது. பின்தொடர்ந்து வருகிற பார்வோனிய சக்திகளை கண்டதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாடி ஒரு பயம் வந்துவிட்டது. நம்மையும் இந்த பார்வோனிய சக்திகள் அழித்து விடுமோ என்று ஜனங்கள் பயந்து கொண்டிருந்த வேளையில் தான் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொன்னான். இதை கேட்ட ஜனங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றி செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடலின் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார். இரண்டாய் பிரிக்கப்பட்ட செங்கடல் ஒன்றாய் சேர்ந்து பார்வோனிய சேனைகளை எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ ஜீவனோடு உயிர் தப்பினார்கள். தேவன் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் என் குடும்பத்தில் போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே என்று பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக நான் யுத்ததாரியாய் இறங்குவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து விழித்தாயே, என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணினாயே, என்னுடைய சமூகத்தில் உன் கண்ணீரையெல்லாம் ஊற்றி கொடுத்தாயே, அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்களில் தான் நீ வந்து இருக்கிறாய். உன்னை நான் தப்புவிப்பேன், எந்த சத்ருவும் உன்னை தொடாதபடிக்கு, எந்த சத்ருவின் கைகளும் உன்மேல் படாதபடிக்கு, எந்த சத்ருவின் சேனைகளும் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை ஜெயப்படுத்தி உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். நீங்கள் சும்மா இருந்து இந்த ரட்சிப்பை காணப் போகிறீர்கள். உன்னை எதிர்த்து வந்த சத்ருவை இனி நீ காண்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை மட்டும் விட்டு விடாதீர்கள். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து, ஆண்டவரே, நான் என்னை உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தேவன் நீக்கி தரும்
மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் அவருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறதோ அத்தனை குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது தான், என் வாழ்க்கையில் ஒரு நடக்கட்டும் ஆண்டவரே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு மேன்மை இல்லையே, ஒரு வளர்ச்சி இல்லையே, ஒரு வெறுமையான அனுபவம் என் குடும்பத்தில் கிடக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை குடும்பங்களில் இருளின் மந்தாரங்கள் விழுந்து கிடக்கிறதோ, ஒரு வெளிச்சம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் வியாதி என்கிற போராட்டத்துக்குள்ளாடி கிடக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் யுத்தம் பண்ண போகிறேன். சத்துருவை நான் முறியடித்து உன் குடும்பத்தில் நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் பிரகாசிக்க போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் மாற்றி நான் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சும்மா இருக்க வைத்து நீர் சேனையாகிய கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே சத்ருவை போராடி ஜெயித்து எங்கள் குடும்பத்தை வளர்த்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும், சபைகளில் ஒரு வளர்ச்சியை தாங்கப்பா, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தேவன் யுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வெற்றியை கொடுங்காண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்காண்டவரே. அப்பா, பாடுகளோடு பிரச்சனைகளோடு இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்காங்கப்பா. திருமண தடையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொண்டு வந்து நல்ல ஒரு மணமகனை மணமகளை தேவன் தெரிவு செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய பாதத்தில் வந்து இருக்கக்கூடியவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய், எங்களுக்காக யுத்ததாரியாய் இறங்கும்படியாய் உம்முடைய பட்டயம் எங்களுக்காக வைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்ருவாகிய சேனையை தேவன் முறியடித்து எங்களை ஜெயம் கொள்ள வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.